வெரி எம்ப்டினஸ். யாருமே ஒண்ணு பண்ண முடியல. அதை சம்பூர்ணம் அடைய பண்ண முடியும். என் ஆத்துமாவில் அன்பே இல்லை, என்னை நேசிப்பார் யாருமே இல்லை, என்னை கண்டு கொண்டுவார் யாருமே இல்லை. விடாய்த்த ஆத்துமாவின் நிலைமையில் இருக்கிறீங்களா? மனசு விட்டு போன நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிற ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறது. இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிற பொழுதே சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். உங்கள் இருதயம் எல்லாம் களிப்பினால் நிறைய பண்ணுவார். உங்கள் இருதயத்தை விசுவாசத்தினால் ஆண்டவர் பலப்படுத்துவார். இந்த வசனத்தை நீங்க கேட்கிற பொழுதே என் ஆண்டருடைய பலன் உங்களை நிரப்போ, என் ஆண்டுடைய கிருபையின் கரம் உங்களை நிரப்போ. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எந்த இடத்துல தோய்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு, இதற்கப்புறம் என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது நினைக்கிறீங்களோ, உங்களை அவர் நிரப்புவார். அவருடைய பலத்தினால் நிரப்புவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, வாலிப செல்வங்களே, எந்த காரியத்தை கொண்டோ விடாய்த்த ஆத்துமாவின் அனுபவத்தில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ற, சம்பூர்ணமடைய ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இதே நிலைமையில் நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிற வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்கிற பொழுது எரேமியா 31, 25, 26 இருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை தொடு. உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார். தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் ஆண்டவர் நிரப்புவார்.